ஒரு சில பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் 2 தடவை 3 தடவை பண்ணியும் ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான காரணத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குவாலிட்டி ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸோட ஸ்பெர்ம்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று யூட்ரஸோட லைனிங் எண்டோமெட்ரியம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு வயசு அதிகமாகும்போது எக்கோட நம்பர் குறையும். நார்மலாக ஒரு 15 to 20 எக்ஸ் நமக்கு இருக்கணும். வயசு அதிகமாகும்போது கண்டிப்பாக நம்பர் ஆஃப் எக்ஸ் குறையும். நம்பர் ஆஃப் எக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த எக்கோட குவாலிட்டி நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு ஏஎம்ஹெச்ங்கிற ஒரு வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு என்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் நமக்கு கிடைக்கும். மேல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெறும் ஸ்பெர்ம் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது அந்த எந்த அளவுக்கு இந்த ஸ்பெர்ம் நமக்கு ஒரு சக்ஸஸ் ரேட், ஒரு குழந்தையை உருவாக்குற சக்ஸஸ் ரேட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அசஸ் பண்ணிக்க முடியும். 3வது பார்த்திங்க அப்படின்னா யூட்ரஸில் எண்டோமெட்ரியம்னு லைனிங்னு ஒன்று இருக்குது. அது நார்மலாக 7க்கு மேலே இருந்ததுனாலும் ஒன்று. 2வது அதோட பிளட் ஃப்ளோ பேட்டர்ன் நமக்கு கொஞ்சம் ஒரு 3வது லேயருக்கு வந்தோம்னா நமக்கு நல்லா சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணோம்னா எது அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணாலே ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். தேங்க்யூ.